ரைட் ஓகே. இந்த என்ன படிக்க போகிறோம்? மாதங்களை பற்றி என்ன? ரைட் ஓகே. இந்த மாதத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஜூலை மாதம் 2026 காலண்டர் உங்களுக்கு வைக்கிற விளங்கிதா? இதில் பாருங்க, ஒரு 1ஆம் தேதிக்கும் 8ஆம் தேதிக்கும் இடையில் எத்தனை நாட்கள் வித்தியாசம்? 7 நாள். இப்போ வாரத்தில் 7 நாள்ன்றபடியாக என்ன செய்யணும்? நாங்கள் 1ஆம் தேதி புதனண்டா அடுத்த புதனக்கான என்ன செய்யணும்? 7 கூட்டம் 7 கூட்டி போடணும். இதில் பாருங்க, 1ஓட இலை கூட்டினா 8, 8ஓட இலை கூட்டினா 15, 15 22, 29 ஏன்னா 30 நாட்கள். இப்போ இதில் பாருங்க, நாங்கள் முதல்ல ஒரு 30 நாட்கள் கொண்ட மாதத்தை பார்ப்போம். ஏன்னா வடியாக கவனிச்சு கொள்ளுங்க. இதில் கவனிங்களா, இது ஒரு 31 நாட்களை கொண்ட மாதம். விளங்குதா? ஒரு 30 நாட்களை கொண்ட மாதத்தை பார்த்தோம் என்று சொன்னால் வடியாக கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். இதில் 1ஆம் தேதி சனி, 2ஆவது ஏழை கூட்டினா 8 சனி, 15 சனி, 22 சனி, 29 சனி, 7 கூட்டுறது. அதான் இதில் அது கூடுறதுக்கான காரணம். வாரத்தில் 7 நாள்படி 7 கூட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அப்படித்தான், 7 கூட்டுப்பட்டு தான் அது கோயில் இருக்குது. இப்போ இதில் கேள்வி எப்படி வரலாம்டா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனி அணி, 23ஆம் தேதி என்ன கிழமைட்டு கேட்கலாம். அப்போ இதுக்குடியான கேள்விக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும்? இதே செய்முறையை கையாளலாம். 1ஆம் தேதி சனி என்றா 1ஓட விலை கூட்டினா 8 சனி, 8ஓட விலை கூட்டினா 15 சனி, 22 சனி. 22 சனி என்றா 23 என்ன நாளா இருக்கும்? ஞாயிறு இருக்கு. யாருக்கு இந்த விட வந்தது பாப்போம். ஞாயிறு. சரி, இப்ப இதுல பாருங்க, அதை அப்படியே விடுங்க. இங்க கவனிங்க, இது இப்ப உங்களை விளங்கப்படுத்துற படிங்க. இது கண்டுட்டேன். 30 நாட்கள்ல பாருங்க பிள்ளைகள், 30 நாட்களை கொண்ட மாசங்கள் 4 இருக்குது. அந்த 4 மாசத்திலையும் தொடங்குற நாளும் அடுத்த நாளும் தொடங்குற நாளும் அடுத்த நாளும். இதுக்கு எப்படி எக்ஸ்டன் வச்சு கொள்ளலாம்டா, 30 நாட்களை கொண்ட மாசங்கள் 4 இருக்கு. அதுல தொடங்குற நாளும் அடுத்த நாளும் 5 இருக்கும். என்ன எக்ஸன்? 30 நாட்களை கொண்ட மாதங்கள் 4 இருக்கும். அதுல தொடங்குற நாளும் அடுத்த நாளும் 5 இருக்கும். அப்ப இதுல தொடங்குற நாள் சனியும் 5 இருக்கும், ஞாயிறும் 5 இருக்கும். 1 2 3 4 5, 1 2 3 4 5. மற்றெல்லாம் எத்தனை இருக்கும்? 4 4 4 இருக்கும். சரியா? இதுல நடுநாள் வராது. ஏன்னா 30 ரெட்டையம் நடுநாள் வராது. சரியா? இதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, திகதிகள கூட்டுத்தொகை. இதுல ஆகக்கூடிய திகதிகள கூட்டுத்தொகை என்று பார்த்தோம் சொன்னா, இதை கூட்டினோம்டா 75 வரும், இதை கூட்டினோம்டா 80. அப்ப 30 நாட்களை கொண்ட மாசத்துல ஆகக்கூடிய திகதிகள கூட்டுத்தொகை எவ்வளவு? 80. சரியா? இதுல ரெட்டை இலக்கம் வராது. இந்த விஷயம் அந்த மாசம் தொடர்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 31 நாட்களை கொண்ட மாசம் என்றா 1ல இருந்து தொடங்குற நாளும் அடுத்த நாளும் 5 இருக்கு. 31 நாட்களை கொண்டதுல தொடங்குற நாள் அடுத்த நாள் 5 இருக்கு. மற்றெல்லாம் 4 இருக்கு. அதே போல இதுல 1ஆம் தேதி தொடங்கி 29 கூட்டுனா இதுல கூட்டுத்தொகை 75 வரும், இதுல 80 வரும், இதுல 85 வரும். அப்ப 30 நாட்களை கொண்ட மாசத்துல திகதிகள கூட்டுத்தொகை 80 வரும். 31ல எவ்வளவு வரும்? 85 கூடிய நாட்களா இருக்கு. சரி, ஓரளவு லைட்டா விளங்குதா உங்களுக்கு இந்த விஷயம்? இதுல நாங்க சில பயிற்சிகளை செய்தா இன்னும் கிளியரா ஆயிரும். ரைட், ஓகே.